வெல்கம் வியூவர்ஸ். விமானங்கள் காணாம போன சம்பவங்களா நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில மலேசியாவோட MH370 PAN AM 914 ஏர்லைன்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ட்ரெயின் ஒண்ணு 104 பேசஞ்சரோட காணாம போயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெயினை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு இன்னமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். இத்தாலியில 104 பேசஞ்சர்ஸோட ஒரு ட்ரெயின் காணாம போயிருக்கு. இந்த ட்ரெயின்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகிறதா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த ட்ரெயினை பத்தியோ இதுல பயணிச்ச பேசஞ்சர்ஸ பத்தியோ எந்த ஒரு தகவலும் இல்லைங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. வாங்க இத பத்தி டீடைல்டா பார்ப்போம். நிறைய வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டாபிக் உள்ள போலாம். 1911ல இத்தாலியோட ஜெனட்டி ரயில்வேங்கிற கம்பெனி ஒரு புதிய ட்ரெயினை உருவாக்குறாங்க. ட்ரெயின்ல இருந்து இன்ஜின் வரைக்கும் எல்லாமே புதுசா தான் இருந்திருக்கு. ட்ரையலுக்காக மக்கள் எல்லாரையும் இலவசமா பயணிக்கும்படி அழைச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின்ல ரயில்வே ஊழியர்கள் உட்பட 104 பேர் பயணம் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த ட்ரெயின் நல்லா தான் போயிருக்கு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் எதிரில் ஒரு சுரங்கப்பாதை ஒண்ணு பாக்குறாங்க. அதுக்குள்ள போறதுக்கு மக்கள் எல்லாரும் ஆவலோடய இருந்தாங்க. ஆனா அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போன இந்த ட்ரெயின் திரும்ப வெளியில வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வரைக்கும் காத்திருந்த ரயில்வே ஊழியர்கள் உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அது உள்ள 2 பேசஞ்சர்ஸை தவிர அந்த ட்ரெயினையும் காணும், அதுல பயணிச்ச 100 பேசஞ்சர்ஸையும் காணும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரத்தை கண்ணால பார்த்த அந்த ஊழியர்கள் பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ரெஸ்கியூ டீம் அவங்க 2 பேரையுமே காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்க தெளிஞ்ச பிறகு அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதுல ஒருத்தர் எதையுமே சொல்ல மறுத்திருக்காரு. இன்னொருத்தர் நாங்க ட்ரெயின்ல இருந்து குதிச்சது மட்டும் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல மேல்படி எதையுமே அவங்களால செய்ய முடியல. காரணம் ட்ரெயினையும் காணும், அந்த ட்ரெயின்ல பயணிச்ச மக்களையும் காணும். அந்த ட்ரெயின் எங்க மாயமா மறைஞ்சு போயிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினோட பாகங்கள்ல சிலவற்றை ரஷ்யா மற்றும் உக்ரைன் பகுதிகளில் பார்த்ததா சொல்றாங்க. இத பத்தின ஆதாரபூர்வமான தகவல் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனா ரஷ்யான்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம எல்லாருக்குமே சந்தேகங்கள் எழுது. பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தான் சொல்றேன். 1943ல நடத்தப்பட்ட பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரியும். இத ஒரு சிலர் கட்டுக்கதைன்னு சொன்னாலும் கூட ஒரு சிலர் உண்மைன்னு சொல்றாங்க. வாங்க அதை பத்தி பார்ப்போம். USS எல்ரிட்ஜ் வார்ஷிப் மற்றும் மக்களையும் அணுக்களா பிரிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட டார்கெட். ஃபர்ஸ்டா கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைனலா ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்டா இதோட தொடக்கம் ஐன்ஸ்டீனோட யூனிஃபைடு ஃபீல்டு தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. இந்த தியரியில குறிப்பிட்டது என்னன்னா, இந்த உலகமே அணுக்களால் ஆனதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில மனிதர்களையும் அணுக்களா பிரிச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த தியரியில சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு பிராக்டிக்கல் ப்ரூஃப்மே இல்லாத இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இவங்க இவ்வளவு பெரிய மிஷினை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த மிஷின் உண்மையிலே நடந்திருந்தா இந்த மிஷின்ல இருந்த எல்லாருமே அப்பாவி மக்களுங்கிறத யாருமே மறந்துட வேணாம். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் நடந்த காலகட்டம் அது. அந்த நேரத்துல ரஷ்யாவுக்கே தெரியாம ரஷ்யாவுக்குள்ள போய் அடிக்கணுங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கமாவும் இருந்ததாகவும் சொல்றாங்க. அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க கண்டக்டும் பண்ணிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கு. ஆனா மக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையா இருக்கும் பட்சத்துல அவங்க ஏன் 2வதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்க கூடாது? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் இந்த ட்ரெயின் காணாம போன சம்பவமா இருக்க கூடாதுங்கிற கேள்வி எனக்கு எழுது. வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுன்னு நம்ம பல காலமா சொல்லிக்கிட்டே வரோம். ஆனா சமீப காலமா போர்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. சிரியா, பாலஸ்தீன், உக்ரைன், இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் வரைக்கும் வந்து நிக்குது. ஒரு சிலரோட அதிகாரத்தை தக்க வச்சுக்க ஒரு நாடை வேட்டைக்காடா மாத்துறாங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள்னு போர் விதிமுறையை மீறி தாக்கப்படுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும்னா, வரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு கல்வியோட சேர்த்து உலக அரசியலையும் சொல்லிக் கொடுத்து வழங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்றேன். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.